ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னைக்கு வெயில் காலம் இருக்குது. வெயில் பயங்கரமா அடிக்குது. நம்முடைய மயிர்கால்களிலிருந்து வேர்வை வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகள், வேதனைகளை நினைத்து அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணின போது அவருடைய மயிர்கால்களிலிருந்து இரத்தம் பெருந்துளிகளாய் வெளியே வந்ததாம். இயேசு பாருங்களேன், ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் என்று தெரிந்து அறிந்து, எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான், நமக்காக தான். நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள் இவைகளெல்லாம் நீங்கி போக வேண்டும் என்று அவர் அந்த வேதனையும் அந்த கஷ்டத்தையும் அந்த சிலுவையின் பாடுகளை அனுபவிக்கும்படியாக அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணின போது அவருடைய மயிர்கால்களிலிருந்து வேர்வை தண்ணீர் வரவில்லை, இரத்தம் பெருந்துளிகளாய் வெளியே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் இச்சைகள், ஆசைகள் இவைகளிலிருந்து விடுபட்டு பாவத்தின் அகோரத்திலிருந்து விடுபடும்படியாய் உங்களுக்காக எனக்காக இயேசு இரத்தம் சிந்தினார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணின போது அவருடைய சரீரத்திலிருந்து பெருந்துளிகளாய் இரத்தம் விழுந்தது என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நம் நிமித்தமாக இந்த நாளிலே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர் என்று இருதயத்திலே நம்முடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய் இயேசுவினிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாய், தங்களுடைய மீறுதல்களை உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னியும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய கரம் கடந்து வருவதாக, உம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களுக்காக நீர் ரத்தம் சிந்தினீர். ஆண்டவரே ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து வேர்வை வரும், ஆண்டவரே உம்முடைய மயிர்கால்களிலிருந்து இரத்த பெருந்துளிகளாய் வெளியேறினது என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் ஆண்டவரை என் நிமித்தமா என்று உணர்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, மீட்டுக் கொள்வீராக, பாவங்களற கழுவி சுத்திகரிப்பீராக என்று சொல்லி உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களை சுத்திகரித்து உங்களை தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். God bless you.